வணக்கம். இப்போ சஷ்டாசக தசாபுத்தி நடந்தால் என்ன மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சஷ்டாசகம்னு சொன்னால் 6 8 இருந்தா, இப்போ ஒருத்தங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னம் நடக்கும், அவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது தானே, அவர் ஆட்சி வீட்டிலே இருக்கிறாரு. அப்போ ஒரு திருமணம் நடக்கலாமா அப்படின்னு யோசிப்போம்ல. அப்போ திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு குரு தசை நல்ல 2 5 கூட தசை நடக்கு. அவருக்கு புத்தி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தி நடக்கு. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு, கடகத்தில் பகை வீட்டில் போய் இருக்கிறாரு. ஏன்னா 7 கூடிய சுக்கிரன் 9 பாதகத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு தசாவும் புத்தியும் 6 8 இருந்தா அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு திருமணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த சமயம் என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண செலவுகள் ஆகும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் நம்ம சுப கிரகம், நல்லா தானே இருக்கு, கல்யாணம் வரலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த 2மே பண கிரகமாக இருக்கனால பணம் நிறைய செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் பெண்கள் கூடிய கருத்து ஒற்றுமை இருக்காம சும்மாவும் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்போ நாம நினைப்போம் நம்ம நல்லா தானே எல்லா தசையும் புத்தியும் நடக்கு, அப்போ ஏன் நமக்கு என்னென்ன 2ல இருக்கு 9லயும் இருக்கு, அப்போ நல்லா இருக்குன்னா ஆனால் அது பாதகத்துலேயும் இருக்கு, 7 கூடையவன் சரியா. அதனால நம்ம ரொம்ப யோசிக்கணும். அது சஷ்டாஷ்டமா இருக்கு, 6 8 இருக்கு. அப்படி இருந்தாச்சுன்னா நமக்கு அந்த தசை புத்தியில இப்போ திருமண வயசுல நீங்க கல்யாணத்துக்கு போறீங்கன்னு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு எத்தனை பொண்ணு நீங்க ஏறி இறங்கினாலும் இந்த சமயத்துல நமக்கு கல்யாணம் நடக்கவே செய்யாது. நமக்கு மன உளைச்சலும் இதுதான் வந்துச்சா, எவ்வளவு பொண்ணை பார்த்தாச்சு ஒண்ணுமே பிடிக்கலையே. அப்போ இந்த மாதிரி சமயத்துல நம்ம இதை பொருத்தம் பார்க்கறதோ அந்த வீட்டில் சும்மா சண்டை போடுறதோ நிறைய என்ன வாங்கினாலும் நமக்கு நஷ்டம்தான் வரும். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவோம், நம்ம நினைப்போம் ஐயோ இது இவ்வளோ தொகை கொடுத்து வாங்காண்டமே அப்படின்னு வரும். அப்போ அதில் வீட்டில் சண்டை வரதானே செய்யுங்க. சரி, இது இப்படியே நீடிக்குமா? இல்லை. இந்த சுக்கிர புத்தி மாறின பிறகு அடுத்தது உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சஷ்டாசக தசா புத்தியில் நம்ம எந்த இதுவும் செய்யக்கூடாது. சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.